விளக்காம அப்படியே போட்டு வச்சிருக்கா. இதுல தூக்கம் கேக்குதா அவளுக்கு? அவகிட்ட எத்தனை வாட்டி நான் சொல்லியிருக்கேன் ஜாமான விளக்கிட்டு தான் போய் தூங்கணும்னு. எத்தனை வாட்டி சொல்லி அவ தூங்க போயிருக்கானா? அவளுக்கு என் மேல பயமே இல்லைன்னு தான் அர்த்தம். என்ன ஆனாலும் சரி உண்டு இல்லைன்னு இன்னைக்கு ஆக்கிடுறான். அப்ப ராஜா நினைச்ச காரியத்தை சாதிச்சுட்டான்னு சொல்லு. ஆமாங்க, செம்பா சித்தி எதனால கல்யாணம் வேணாம் சொன்னாங்கன்னு தெரியல. இருந்தாலும் அந்த பையன் விடலையே. சரித்தேனே, அப்ப நாளைக்கு முகூர்த்தப்பட்டு எடுக்கிறாங்களா? ஆமா மாமா, அப்படிதான் அம்மா போன்ல சொன்னிச்சு. உன்னைய கூப்பிடலையா? என்னைய கூப்பிட்டாங்க, நான் தான் வீட்டுல வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரலன்னு சொல்லிட்டேன். ஏன் தேனே, நீ போயிட்டு வா. வீட்டுல என்னத்த வேலை இருக்கு? இல்ல மாமா, அத்தை மட்டும் பாவம் கஷ்டப்படுவாங்கல்ல. நான் இருந்தேன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் பாட்டுக்கு எல்லா வேலையும் பாத்துருவேன். கிழிச்ச அத்தை வாய மூடிடி. மா, என்னாச்சு? ஏன் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ கொஞ்சம் பேசாம இருடா. நான் பேச வந்தது இவகிட்ட. அத்தை. ஏய், உன்னை என்ன சொல்லியிருக்கேன்? இல்ல எனக்கு புரியல. நான் உன்னைய தூங்க போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன்? என்னத்த? இல்ல சத்தியமா எனக்கு புரியல. கிச்சன்ல அவ்வளோ ஜாம கிடக்குது, விளக்காம நீ பாட்டுக்கு வந்து படுக்க வந்துட்ட. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? இல்லத்த, இன்னைக்கு வேலை செஞ்சது ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதான் உடம்பு கை கால் வலிக்குதேன்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு வந்தேன். நாளைக்கு காலையில வெள்ளனை எந்திரிச்சு விளக்கிறேன். என்னது, ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தியா? சரி அப்படி சொல்ற. ஆனா இங்க ரெஸ்டா எடுத்துட்டு இருக்க, உட்காந்து நொய் நொய் என் புள்ள கூட பேசிக்கிட்டு இருக்க. இங்க உட்காந்து வெட்டி கதையை பேசுறதுக்கு அங்க வந்து கிச்சன் வேலையாவது பார்க்கலாம்ல. இல்லத்த, எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்கெல்லாம் புத்தியே வராதுல. இன்னைக்கு 1க்கு 2 பாத்திரம்னு தான் வந்தேன். அது எப்படி நீனு என் பேச்ச கேட்காம கிச்சன்ல அவ்வளோ ஜாமானே அப்படியே போட்டுட்டு வருவ? அவ்வளோ சீக்கிரம் வந்து ரூம்ல வந்து படுத்துக்கணும். போதும், நிறுத்துமா. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், விட்டா பேசிக்கிட்டே போற. டேய், நான் என்ன கேட்க வந்தேன்? சரி, நீ கேக்குறதாவே இருக்கட்டும். அதுக்கு நீ இந்த மாதிரிலாமா நீ பேசுவ? இப்ப நான் என்ன தப்பா பேசிட்டேன்? நீ என்ன தப்பா பேசல சொல்லு பாப்போம். ரூமுக்கு வந்து என் புள்ள கூட நீ என்னடி பேசிக்கிட்டு இருக்க? அப்படி இப்படின்னு பேசுற. நான் யார் அவளுக்கு? புருஷன் தானே. என் கூட பேசாம வேற யார் கூட போய் அவ பேசுவா? தெரிஞ்சிருச்சுடா, நல்லா தெரிஞ்சிருச்சு. உன்கிட்ட அந்த அளவுக்கு என்னை போட்டு கொடுத்து என்னை கெட்டவளா ஆக்கி வச்சிருக்கா. ஏமா நீ கிறுக்கா? மாமா மாமா எதுவும் பேசாதீங்க மாமா. அடியே, அத்தை. எல்லாம் ஓதுறதெல்லாம் ஓதி விட்டுட்டு இங்க நல்ல மாதிரி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கியா? மா, நீ தேவையில்லாம பேசுறமா. மாமா நீ சும்மா இருத்தேன்னு. நானும் விட்டா போதும் போதும் பாத்துக்கிட்டே இருந்தா அப்படி பேசிக்கிட்டு இருக்க அம்மா உன்னைய. என்னம்மா, அவளை நீ ஏதாவது பேசினா யாரும் கேட்க வரமாட்டாங்க. அதனாலதானே இந்த அளவுக்கு நீ இழுத்து போட்டு பேசுற. நான் இங்க இருக்கும் போதே நீ எந்த அளவுக்கு பேசுறனா, நான் இல்லாதப்ப நீ எந்த அளவுக்கு அவளை பேசுவ? டேய் இருடா, நான் என்ன கேட்டேன் அவளை? இப்ப நீ எதுக்கு அவளுக்காக சண்டை போட்டுட்டு என்கிட்ட வரைஞ்சுக்கிட்டு வர? நான் அவளை பாத்திரம் விளக்கலையான்னு கேட்டேன். விளக்கி இருந்தா வேலையே இல்ல, நான் ஏன் தரும் போறேன்? ஏமா, பாத்திரம் விளக்கணும்னா இன்னைக்கேவா விளக்கிடணும்? ஏன் நாளைக்கு என்ன அவ செத்து போயிட போறாளா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இவ்வளவு சொல்றீல்ல, பாத்திரத்தை விளக்கி வச்சுட்டு தான் போகணும், கழுவி வச்சுட்டு தான் போகணும், கவுத்தி வச்சுட்டு தான் போகணும்னு. நீ அந்த மாதிரி தான் இருப்பியா? உனக்கு முடியலன்னா நீ பாட்டுக்கு வந்து படுத்துக்குவ. அதுவே ஏன் பண்றட்டினா வந்து படுக்க கூடாது. மாமா நீ சும்மா இருத்தேன்னு. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீ என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. ஆனா எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு எதுவும் தெரியலன்னு மட்டும் நினைக்காத. என்னடா உனக்கு தெரியும்? சும்மா ஏன் முன்னாடி என்ன 2 பேரும் நாடகம் ஆடுறீங்களா? அவ வந்து முன்னாடியே என்னைய பத்தி உன்கிட்ட சொல்லுவாளாம். அதை நீ கேட்காம இருப்பியா? ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தோடனே இந்த மாதிரி சண்டை போடும்போது வந்து கேட்பியா? அப்போ வந்து நான் உன்கிட்ட சொல்லல வைக்கலன்னு என்னடா நாடகம் ஆடுறீங்க? மா, என்னாச்சு உனக்கு? ஏன் இந்த மாதிரிலாம் நீ பேசுற? வர வர உன் போக்கே சரியில்லைம்மா. ஓஹோ, என் போக்கு சரியில்லை. அப்போ உங்க போக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கோ? நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன். வேலை ஏன் முடிக்கலன்னு வந்து கேட்டதுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு வர உன் பொண்டாட்டிக்கு. ஏன் அவகிட்ட ஒரு வார்த்தை வேலையை முடிச்சுட்டு வந்து படுக்கலாம்லம்மா அப்படின்னு சொல்லியிருந்தா இந்நேரம் வேலை சுலபமா முடிஞ்சிருக்கும்ல. இல்ல, நான் உனக்கு கேட்கறேன், இவளும் கையலும் ஒன்னா? ஆமா, நான் கையில எப்படி பாக்குறேன்னா அதே மாதிரிதான் தேனையும் பாக்குறேன். இல்ல, நீ சொல்றது பொய். டேய், அப்படிலாம் நான் ஒண்ணும் பண்ணல. சும்மா என்கிட்டலாம் நீ நடிக்காத. கையலும் இதே மாதிரி விளக்காம வச்சிருக்கா. அப்ப கேட்டதுக்கு சரி பரவாயில்ல, நாளை காலைல விளக்கிக்கலாம் நீயே சொல்லியிருக்க. சில டைம் சொல்லாம கூட படுத்து தூங்கியிருக்கா. அப்ப கூட சரி புள்ள அசதியில தூங்குதுன்னு சொல்லி விட்டுருக்க. ஆனா இவ மட்டும், அதாவது என் பொண்டாட்டி மட்டும் உனக்கு எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு வந்து படுக்கணுமா? ஆக மொத்தத்துல உன் பொண்ணுன்னா ஒண்ணு, அடுத்தவன் வீட்டு பொண்ணுன்னா ஒண்ணு, அப்படித்தானே? எனக்கிட்டையும் ஒரு சில பேர் சொன்னாங்க, அம்மா இந்த மாதிரி நடத்துறாங்க உன் பொண்டாட்டியா அப்படி இப்படின்னு. நான் கூட முதல்ல நம்பவே இல்லை. ஆனா இப்போ கண்குள்ளர நல்லா பார்த்துட்டேன். அப்படி நாங்க சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படி என்ன உனக்கு பொறுக்காத குணம்? கதவை கூட தட்டாம நீ பாட்டுக்கு விறுவிறுன்னு உள்ளார வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க. தான் பெத்த பையன் உட்காந்துருக்கானே, அவன் முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசலாமா? என்ன வார்த்தை விடுறோங்கிறதெல்லாம் உனக்கு தெரியாது. தலைக்கால் புரியாம நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறது.
அப்புறம் என்ன சொன்ன? அவ வந்து என்கிட்ட போட்டு கொடுக்குறாளா? அவ இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தை, ஏன் ஒரு இம்மி அளவு கூட உன்னைய பத்தி என்கிட்ட சொன்னதே கிடையாது. சைகையில கூட காமிச்சது கிடையாது தெரியுமா? ஆனா நீ அவ இல்லாதப்ப அவளை பத்தி என்கிட்ட எத்தனை வாட்டி குறை சொல்லியிருப்ப. எல்லாத்தையும் நான் நோட் பண்ணிக்கிட்டு தாமா இருக்கேன். நானும் படிச்சவன் தான். எனக்கு வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கூட தெரியாது. நீ ஒழுங்கா உன் மாமியாரோட இருந்திருந்தீனா இந்த மாதிரி நம்மளும் அவஸ்தைப்பட்டிருப்போமே, நம்ம மருமகளும் அனுசரிச்சு போகணுமே அப்படின்ற குணம் உனக்கு வந்திருந்திருக்கும். ஆனா நீ அப்படி இல்லையே. நீ தான் தனிக்காட்டு ராணி மாதிரி நீ மட்டும் தானே தெரிஞ்சுக்கிட்டு இருந்த. நீ வந்த உடனே உன் மாமியார் செத்து போச்சு. உன்னைய அடக்கிறதுக்கு ஆள் இல்ல. இப்ப அதே மாதிரி ஒரு பொண்ணு வரவும் உன்னால தாங்கிக்க முடியல, அவ்வளவுதான். முதல்ல தேனையும் கையிலையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றதுக்கு கத்துக்கோ. தேனும் என் பொண்ணு மாதிரி தான் அப்படின்னு வாய் வார்த்தையா சொன்னா மட்டும் பத்தாது, அத செயல்லையும் காட்டணும். டேய், என்னைய பத்தி உன்கிட்ட சொல்லனாலும் என்னைய பத்தி இவ அம்மா கிட்ட கண்டிப்பா சொல்லியிருப்பா. சரி சொல்லியிருக்கட்டும். இந்நேரம் அத்தை கேட்டுட்டு இங்க வந்திருக்க மாட்டாங்க. ஒருவேளை அத்தை மூட்டி விட்டுறதாவே இருக்கட்டும். மூட்டி விட்டுருந்தா இவ இந்த அளவுக்கு தன்மையா உன்கிட்ட பேசுவாளா? இதுதான் படிச்ச எனக்கும் படிக்காத உனக்கும் உள்ள வித்தியாசம். கொஞ்சமாவது மனுஷங்களை புரிஞ்சுக்க பாருமா. உன் அடிமைத்தனத்தை உன் பொண்ணுகிட்ட காட்டு பாப்போம். அதெல்லாம் பண்ண மாட்டேன். இவள்கிட்ட காமிப்பேன். ஏன்னா இவ அடங்கி போறா அப்படின்றதுனால தானே. இவளும் தான் அத்தைங்கிறதுனாலதான் பொறுத்து போயிட்டு இருக்கா. ஏன்னா தேனோட குணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவ இந்த அளவுக்கு அனுசரிச்சு போறதுக்கு காரணம் நான் தான். எனக்காக தான் அவ இந்த அளவுக்கு அனுசரிச்சு போறா. அப்புறம் ஒண்ணு, இவ எனக்கு மாமா பொண்ணு தான். அதுக்கு முன்னாடி உனக்கு அண்ணன் பொண்ணு. உன் அண்ணன் பொண்ணு தானே. நீ உன் அண்ணனும் சேர்ந்து தானே வளர்ந்தீங்க. உன் அண்ணன் பொண்ணை இந்த அளவுக்கு நீ குடும்பப்படுத்துறியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? இப்படிலாம் பண்ணினா அப்புறம் நாங்க எப்படி சந்தோஷமா இருந்து குழந்தைய பெத்துக்கிறது? உனக்கு உன் வேலை நடந்துடணும். ரூம்ல என்ன நடக்குது ஏது நடக்குது பேசுறது கொள்றது எல்லாம் உனக்கு தெரிஞ்சிடணும். அப்படித்தானே? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். எங்க 2 பேரையும் தனியா எங்கேயாவது அனுப்பியிருக்கியா? இல்ல நாங்களாவது எங்கேயாவது போகணும்னாலும் இல்ல வேணாம் வீட்டுல வேலை இருக்கு, இல்ல நீ ஆபீஸுக்கு போகணும், அது இதுன்னு சொல்லி எங்களை போவிடாம வீட்டிலேயே அடைச்சு வச்சிருக்கியே. அப்படி என்னத்த நீ சாதிக்க போற? இதோ உன் பொண்ணு வந்தா, அவ பாட்டுக்கு சந்தோஷமா இருந்தா, அவ புருஷன் கூட்டிட்டு போனா வந்தா, அப்பெல்லாம் நீ ஒன்னும் சொல்லல. அப்ப எங்களனா மட்டும் ஏன் இப்படி நடத்துற நீனு? இதுல கேட்டா தேனும் கையிலும் எனக்கு பொண்ணு மாதிரி தான். வாயை திறந்தா எவ்வளவு பொய் சொல்ற நீ. இவ்வளவு பொய் சொல்லிட்டு நீ இவளை சொல்லிக்கிட்டு இருக்க, பொய் சொல்றா நடிக்கிறா வைக்கிறான்னு. ஏமா இது கூடவாமா எனக்கு தெரியாது? பேசுடா பேசு. ஏன் பேச மாட்டேன்? அவ உன் பொண்டாட்டி, அதனால பேசுற. இப்போதைக்கு அம்மா நான் உனக்கு தேவையில்லை, அதனால என்ன எடுத்தெறிஞ்சு பேசுற. என்னமோ நீ புரியாமே பேசிக்கிட்டு இருக்க பாத்தியா? மாமா விடுங்க மாமா. அடியே, அத்தை ஓ நல்ல விஷயம் தான் அவனுக்கு புரிஞ்சிருச்சே. நான் தான் கெட்டவளாய் நிக்கிறேன்ல, எதுக்கு தேவையில்லாம எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க? நீ ஒன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேச தேவையில்லை. என் மகனும் நானும் தானே பேசிக்கிட்டு இருக்கோம், குறுக்கால நீ எதுக்கு வர? அதே தாமா நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நானும் என் பொண்டாட்டியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்கால நந்தி மாதிரி நீ எதுக்கு வர? இதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆகல. நீ பாட்டுக்கு வந்த போன, சரி நானும் அம்மாவும் விட்டுட்டேன். ஆனா இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உள்ளார வரும்போது கதவை தட்டிட்டு வரணும்ன்ற அறிவு கூடவா உனக்கு கிடையாது? இவ்வளோ பேச்சு பேசுற, இது கூட உனக்கு தெரியாதா? கிச்சன்ல ஜாமான் அவ்வளவு கிடக்கவும் எனக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. தேனா ஏன் விளக்கலன்னு கேட்கலாம் தான் வந்தேனே தவிர உங்க 2 பேரையும் பேச்சு கெடுக்கணும்னா நான் வரல. சும்மா நடிக்காதம்மா. சரி நாங்க 2 பேரும் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். எப்படியா இருந்தாலும் காலையில எந்திரிச்சு அவ தானே விளக்கணும், இல்ல நீங்க விளக்க போறீங்களா? அதுக்குள்ளார உங்களுக்கு அவசரம். எப்படி அவ என்னை பேச்ச கேட்காம போனா வந்தான்னு. அந்த அளவுக்கு நீங்க தேனை வெறுக்கிறீங்க. நீங்க ஒன்னும் என் பொண்டாட்டிய பொண்ணு மாதிரி பாத்துக்கல. இங்க பாருமா, இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த கண்டிப்பா ஒரு நாள் நான் தனி கொடுத்துன போயிருவேன். மாமா நீ சும்மா இருத்தேன்னு. அடியே அத்தை என் காலையே சுத்தி வந்த என் பிள்ளைகிட்ட என்னைய பத்தி நீ என்ன சொல்லி கொடுத்த? என்கிட்ட கேளுமா, நான் சொல்றேன். என்னாச்சு? அவ ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பான்னு வேகமா யோசிக்கிறீங்களோ? நல்ல ஈயத்தை காய்ச்சி காதுல ஊத்திக்குங்க. ஏன்னா நான் சொல்றது நல்லா கேட்கணும்ல உங்களுக்கு. அவ உங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல. ஆனா நீங்க அவளை பத்தி அவ்வளவு குறை சொன்னதுதான் காரணம். நீங்க இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்ததுக்கும் அவ உங்களை பத்தி சொல்லாம இருந்ததுதான் இந்த மாற்றத்துக்கான காரணம். நாளைக்கு அத்தை வீட்டுல முகூர்த்தப்பட்டு எடுக்கிறாங்க கல்யாணத்துக்கு. அதனால தேனை கொண்டு போய் நான் விட தான் போறேன். சும்மா வேலை இருக்குன்னு அவளே வேலை பிடிச்சி வாங்கிட்டே இருக்கீங்க. அப்ப அவ போற இடத்துக்குலாம் போக வேண்டாமா? நீங்க மட்டும் வெளியே போறீங்க வரீங்க போறீங்க. தீபாவளிக்கு இந்த மாதிரி தாமா நீ பண்ண. பாவம், அவ அவங்க வீட்டுல தங்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டா. ஆனா நீங்க சொன்னதுக்கான காரணத்துக்காக தான் அவ வந்துட்டான்னு நான் நினைக்கிறேன். இன்னமேட்டு என் பொண்டாட்டி நீ இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்தின, அவ்வளவுதாம்மா. நீ நடக்கிறதே வேற. அத்தை நல்லா நடிச்சு என் பிள்ளைய உன் சைடு இழுத்துக்கிட்டீல. இந்த நாளை நல்லா குறிச்சு வச்சுக்கோடி. கூடிய சீக்கிரம் என் பிள்ளை என் பேச்ச கேட்குற மாதிரி நான் மாத்தல.
என் பேரு தேவி இல்ல. என்னமா நடிச்சு என் பிள்ளைய மாத்தி வச்சிருக்க. இருடி, இன்னமேட்டு தான் இந்த தேவியோட ஆட்டத்தை நீ பார்க்க போற. மாமா, சொல்லு தேனு. என்னன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இது என்ன கேள்வி? நீனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என்ன மன்னிச்சிடுங்க மாமா. ஏய் தேனு, எதுக்கு அப்ப அழுவுற? இல்ல மாமா, நீங்க எனக்காக இந்த அளவுக்கு பேசுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. இங்க பாரு தேனு, உன்னை நான் எந்த அளவுக்கு லவ் பண்ணேன்னு உனக்கே தெரியும். நடுவுல ஏதோ கொஞ்சம் ஒர்க் டென்ஷன், அதனால உன்னை கவனிக்காம விட்டுட்டேன். இன்னமேட்டு யார் என்ன சொன்னாலும் நான் என் பொண்டாட்டியை விட்டு கொடுக்க மாட்டேன். சரியா? சரிங்க மாமா. எப்படியா இருந்தாலும் வேலைக்கு போகணும்னா இந்த வழியா தானே போய் ஆகணும். அப்ப வச்சுக்கிறேன் அவனுக்கு. யாரை கேட்டு இவன் வேலைக்கு போறான்? ஊர்ல உள்ளவங்களாம் உன் மகன் அந்த கடைக்கு வேலைக்கு போறானாமேன்னு சொல்லி என்னை எவ்வளவு அவமானப்படுத்துறாங்க. அந்த ஆளு தான் அப்படி சொல்றானா? இந்த பையனுக்கு எங்க போச்சு புத்தி? திருட்டு பையன், ஒரு வார்த்தை கூட சொல்லல. சின்ன வயசுல அம்மா அம்மா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லுவான். இப்ப இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணி வச்சிருக்கான், ஒரு வார்த்தை கூட சொல்லாம கமுக்கமா இருக்கு. சரி, நானும் நைட்டு ரூமுக்கு வந்து பேசுவான்னு பார்த்தா அவ்வளவுதான். நம்ம கேட்கலன்னு வையே, இவன் பாட்டுக்கு இவன் இஷ்டத்துக்கு அலைவான். நாளை பின்ன எங்க அண்ணனும் பொண்ணு கொடுக்க போறேன்னு சொல்லிடுச்சு. அதுவும் இவனுக்கு பிடிச்ச பொண்ணு. நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இவன் எதுவுமே என்கிட்ட சொல்லவே மாட்டான். இது இப்படியே போச்சு, நம்மளுக்கு தான் பெரிய பிரச்சனை. இன்னைக்கு 2ல் 1 பாத்துறணும். அச்சோ, அம்மா கரெக்டா உட்காந்துருக்கே. கண்டிப்பா வேலை விஷயத்தை பத்தி தான் கேட்கும்னு நினைக்கிறேன். என்ன பேசினாலும் சரி, நம்ம வேலைக்கு போறதை மட்டும் நிறுத்தவே கூடாது. இதை நம்ம கீதாவுக்காக பண்றது. இதை என்னைக்குமே விட்டு கொடுக்கவே கூடாது. படிக்கிறத தான் விட்டாச்சு, இதையாவது நம்ம ஒழுங்கா செய்யணும். டேய் நில்லு. என்னம்மா? எங்க போற? அது எங்க போறன்னு கேட்டேன். வேலைக்கு போறேம்மா. என்ன வேலைக்கு போறியா? ஆமாம்மா. அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? டேய், வீட்ல சொத்து பத்து அம்புட்டு இருக்கு. உன் கொள்ளு பாட்டை வரைக்கும் சாப்பிடலாம். அப்படி இருக்கும்போது எதுக்குடா நீ வேலைக்கு போற? மா, அதெல்லாம் உங்க சொத்துமா, ஏன் சொத்து கிடையாது. என்ன உன் சொத்து இல்லையா? அப்ப யாருக்காக நான் இம்புட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கேன்? யாருக்குன்னு எனக்கு தெரியாதுமா. நான் என் உழைப்புல உழைச்சு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது தப்பா? தப்பு ரைட்லாம் இங்க பேசக்கூடாது. நீ பிறந்ததுல இருந்து ஒத்த பிள்ளையாவே வளர்ந்துட்டடா. எப்பவுமே உன்னைய என் பக்கத்துலயே வச்சிருந்து பாத்துக்கிட்டேன். அதனாலதான் உன்னை ஸ்கூலுக்கு கூட ரொம்ப அனுப்பல, தெரியுமா? ஆமாம்மா, நீ ஸ்கூலுக்கு அனுப்பாதனாலதான் எனக்கு எதுவுமே தெரியாம தத்தி புள்ளியாட்ட நான் இருக்கேன். என்னடா சொல்ற? இந்நேரம் என்னை அடிச்சு அப்பவே ஸ்கூலுக்கு அனுப்பியிருந்தீங்கன்னா நானும் என்ன நல்ல வேலைக்கு போயிருப்பேன். இப்ப மட்டும் என்னடா உனக்கு என்ன குறைச்சலா இருக்கு? வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு தான் உனக்கு அவசியமா? என்னதான் இருந்தாலும் அது ஏன் காசு இல்லையம்மா. அதுவும் நீ வட்டிக்கு விட்டு மீட்டர் வட்டி ஸ்பீடு வட்டி அந்த மாதிரி வட்டிக்கு விட்டுல சம்பாதிக்கிற. எத்தனை பேரோட வயிற்றுச்சல் இருக்கும் அதுல. எனக்கு அந்த காசு வேண்டாம். நீ வேணா அதை வச்சுக்கோ, நான் உழைச்சு சம்பாரிச்சுக்கிறேன். நாளை பின்ன என்னை நம்பி ஒரு பொண்ணு வரால, அவளை நான் பாத்துக்கணும்ல. அந்த வயிற்றுச்சல்ல வந்த பணத்துல நாங்க சாப்பிட்டோம்னா எங்க குடும்பம் மட்டும் எப்படி நல்லா இருக்கும்? ஓஹோ, கல்யாணமே நடக்கல, அதுக்குள்ளார உன் குடும்பம் என் குடும்பம் பிரிச்சு பேசுற. நான் அப்படி சொல்ல வரலமா. இந்த அளவுக்கு அவ உன்னை எப்பவே மாத்தி வச்சிருக்காளா? சும்மா தேவையில்லாம அவளை பத்தி பேசாதம்மா. அவளை பத்தி பேசும்போது இவ்வளவு கோவம் வருதா உனக்கு? கண்டிப்பா அவளை என் மருமகளை ஆக்கிக்க நான் விடவே மாட்டேன். அப்ப சரிம்மா, வேற யாரையும் நான் என் பொண்டாட்டியா ஏத்துக்கவே மாட்டேன். நல்லதா போச்சு, கடைசி வரைக்கும் என் கூடவே இருந்துரு. ஒண்டிக்கட்டையா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உண்மையாலுமே நீ எனக்கு அம்மாவா? டேய், என்ன என்னை அடிக்க போறியா? வா, வந்து அடிச்சு பாரு. ஏமா நிறுத்திட்ட? நான் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு அம்மாவை பார்த்து என்ன வார்த்தை கேக்குற? ஓஹோ, அப்ப நீ சொன்னது தப்பு இல்ல. தான் பெத்த புள்ள நல்லா இருக்கணுமே நினைக்கிறவங்க தான் அம்மா. ஆனா நீ, நான் கல்யாணம் ஆகலனாலும் பரவாயில்ல, என் கூட ஒண்டிக்கட்டையா இருங்கிற. இதுக்காக தான் நீ என்னை பெத்தியா? அப்ப நீ மட்டும் சந்தோஷமா இருக்கணும், நான் வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டத்தை அனுபவிக்கணும். எனக்கு மட்டும் சந்தோஷமே கிடைக்க கூடாது, அப்படித்தானே நீ நினைக்கிற? இதெல்லாம் நல்ல அம்மாவா இருந்தா இந்த மாதிரி நினைப்பாங்களா? எங்க அப்பா அப்பவே சொன்னாரு உன்னை பத்தி. அப்பவே நான் கேட்டிருந்தேன்னா இந்நேரம் உருப்பிட்டு இருப்பேன். ஏதோ என் போராத காரம், உன் நடிப்புல நான் மயங்கி நான் இந்த அளவுக்கு வந்து நிக்கிறேன். இப்பயும் நான் திருந்தலன்னு வையே, அவ்வளவுதான்.
இன்னும் என்னை உன் அடிமையாவே வச்சுட்டு இருந்திருப்பமா. இதுக்கெல்லாம் காரணம் அவன்தானா? மா, மரியாதையா பேசுமா. அவர் என்னதான் இருந்தாலும் உன் புருஷன். அந்த ஆளுக்கு என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு? வீட்டில் செவனேன்னு சோத்தை தின்னுபிட்டு இருக்காம என் பிள்ளைகிட்டே என்னைய பற்றி இல்லாதது புள்ளாதெல்லாம் சொல்லி கொடுத்து சண்டை இழுத்து விட்டுவிட்டு அந்த ஆளுக்கு மரியாதை வேண்டி கிடக்குதா? இங்க பாருமா, எனக்கு தெரியும் நான் உன்கிட்ட இருந்து வாங்கின 5 லட்சத்தை கூட நீ வட்டி போட்டு எழுதி வச்சிருக்கேன்னு. ஆமாண்டா, யாருக்கா இருந்தாலும் காசு காசு தானே. அப்ப உன் காசை நீயே வச்சுக்கோ. அப்புறம் எதுக்கு கோடிக்கணக்கில் சொத்து கிடக்கு? நீ எதுக்கு வேலைக்கு போக கூடாதுன்னு என்ன எதுக்கு சொல்ற? என்னை அங்க போக கூடாது இங்க போக கூடாதுன்னு நீ சொல்ற வேலை வச்சுக்காதமா. இன்னமே பாத்தியா, சொந்த காலில் நிற்கவும் உனக்கு திமிரு ஏறி போச்சு. இதுவும் ஒரு வேலை நல்லா தானே இருக்கு. அப்புறமா உன்கிட்ட வாங்கின 5 லட்சத்தை கூடிய சீக்கிரம் நான் உன்கிட்ட திருப்பி கொடுக்குறேன். அதுவும் வட்டியும் முதலுமா. நான் இப்ப வேலைக்கு கிளம்புறேன். என் பேச்சை கேட்டு என் காலையே சுத்தி வந்த பையனை இந்த அளவுக்கு நீ மாத்தி வச்சிருக்க. அப்பவே நினைச்சேன், என் பச்சி சொன்னுச்சு 2 பேரும் கூடி கூடி பேசிக்கிறாங்களே, என்னமோ ஒன்று தப்பா இருக்கேன்னு. இப்பதான் தெரியுது. இரியா, உனக்கு இருக்கு இன்னமே. என்னாச்சு ரத்தனம்? வாசலே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க. அது முகூர்த்த பட்டு எடுக்கணும்லங்க. இந்த ராஜா போய் கார் எடுத்துட்டு வரேன்னு சொன்னா என்ன ஆளை காணா. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நீங்க வீட்டிலே இருங்க, கையில இருக்கா 2 பேரும் சாப்பிடுங்க. அர்ஜுன் ஆபீஸ் போயிட்டானா? அவன் அப்பவே ஆபீஸ் போயிட்டாங்க. கையில நீங்க பாத்துக்கங்க, கையில உங்களை பாத்துக்குவா. நானு, செம்பா, ராஜா, ஜீவா எல்லாரும் போயிடும். வீட்டுல அந்த ஐயா இருப்பாரு, வேணா அந்த ஐயா கூட பேசிட்டு இருங்க. அன்னைக்கு அக்காவும் புடவை எடுக்க வருவாங்க. என்ன வேணுமோ சாப்பிடுங்க, சமைச்ச டேபிள்ல ரெடியா இருக்கு. சரி ரத்தனம். டைம் ஆகுது, இன்னும் செம்பா கிளம்பி வரல பாருங்க. என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காளோ தெரியல. இருங்க, நான் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன். ஆண்டி. வா ஜீவா, கிளம்பிட்டியா நீனு? கிளம்பிட்டேன் ஆண்டி. எங்க வேகமா யாரை கூப்பிட போறீங்க? வேற யார, உங்க அத்தையை தான் கூப்பிட போறேன். யாரு, செம்பா ஆண்டியவா? ஆமா ஜீவா, இன்னும் கிளம்பிக்கிட்டே இருக்கா. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஏன் தீபாவளிக்கு கூட ரெடியாகி உட்காந்துருந்தா. இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் மட்டும் ரொம்ப லேட் ஆக்குறாமா. அது ஏன்னு எனக்கு தெரியும். என்னம்மா? இல்ல ஆண்டி, நான் போய் கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். சரி ஜீவா, நீ பார்த்து சீக்கிரம் கூட்டிட்டு வா. ராஜா கார் எடுக்க போயிட்டான், வந்தோடனே நம்ம ஏறி போக வேண்டியதான். சரிங்க ஆண்டி. இவளை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியலங்க. மா. ஏய் தேனு, நீ எப்போ வந்த? என்ன திடுதிப்புன்னு வந்து நிக்கிற? யார் கூடடி வந்த? ஏமா, வந்த பிள்ளைய வான்னு கூப்பிடுறது கிடையாது. யாரு கூட வந்து திடுதிப்புன்னு வந்து நிக்கிறியா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க? அடி என் தங்கம், வாடி. நான் உன்னை புடவை எடுக்க வாடி வாடின்னு கூப்பிட்டேன்ல, அதனால எதுவும் வந்திருக்கியோ? ஆமாம்மா. ஆமா, உங்க அத்தைக்காரி எப்படி நீ விட்டா? விடமாட்டா, வீட்டுல வேலை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவ. ஆமா, யார் கூட வந்த நீ? அம்மா, அவர் தாமா என்னை கூட்டிட்டு வந்தாரு. யாரு, மாப்பிள்ளையா? ஆமாம்மா. ஆமா, மாப்பிள்ளை எங்க? கார் பார்க் பண்ண போயிருக்காருமா. நானும் உன் கூட புடவை எடுக்க வரட்டுமா? தாராளமா வா, நானும் வேணா நான் சொல்ல போறேன். ஆமா, எல்லாரும் கிளம்பிட்டீங்களா? எங்க கையில காணா? கயல் வரலடி, கயலுக்கு வாந்தி வர மாதிரி இருக்கான், அதனால அவளை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டேன். அப்படியா? நான் கையில் வருவான்ல வந்தேன். பரவாயில்ல வா, கையலுக்கும் சேர்த்து நீயே சூஸ் பண்ணு. அப்போ ஓகே. இன்னும் கிளம்பலையா? கிளம்பியாச்சு, இந்த செம்பா தான் வரத்துக்கு லேட் பண்றா. ஏமா, செம்பா சித்தியா சீக்கிரமா கிளம்பிடுவாங்க, இதுக்கு இவ்வளவு லேட் ஆக்குறாங்க? அவ எப்பவுமே அப்படிதான். சரி நீ வா, உட்காரு. வாமா தேனு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. கல்யாணத்தை நிப்பாட்டவே முடியலையே. கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். ஐயோ, முகூர்த்தப்பட்டு எடுக்கிறதுக்கு நான் கண்டிப்பா வந்தே ஆகணுமாமே. என்ன எதுக்கு கூப்பிடுது எங்க அக்கா? அதுவே போக வேண்டியதானே. தேவையில்லாத வேலை இதெல்லாம். ஒன்றும் இல்லாதவளுக்கு நம்ம காசு பிடிச்சி எல்லாம் எடுத்து தரணும். ஆனா அதை கழுதைக்கு என் பிள்ளைய கொடுக்க சொல்றா. அவ பிள்ளைய மட்டும் நல்ல இடத்துல இருந்து எடுத்திருக்கா. நான் மட்டும் ஒன்றும் இல்லாதவளை பிடிச்சி கட்டிட்டு வரணுமா? எங்க போய் சொல்றது இந்த கொடுமைய? எனக்கு போகவே பிடிக்கல. என்னைய வேற வா வான்னு பிடிச்சி இழுத்துக்கிட்டே கிடக்குறாங்க. என்ன ஆண்டி, நான் கூட வந்து புடவை கட்டி உண்ணுமோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க இவ்வளோ அழகா கிளம்பி நிக்கிறீங்க. கிளம்பி நின்றுட்டு தான் வரமாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறீங்களா? ஏய், ரொம்ப பேசுன பல்லு முகரையெல்லாம் பேந்து போயிரும் பார்த்துக்கோ. நீங்க எத்தனை வாட்டி என் பல்லு முகரையெல்லாம் பேத்தாலும் நான் மீண்டும் மீண்டும் வருவேன். உன்னோட நக்கல் பேச்செல்லாம் வேற எவன்கிட்டயாவது போய் வச்சுக்கோ. ஒழுங்கா என் ரூம் விட்டு வெளியே போடி. என்னத்தான் நீங்க, உங்களை எதுக்கு கூப்பிடுறோம்? ட்ரெஸ் எடுக்காதானே? வாங்க, நல்லா ஜாலியா போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வருவோம். எனக்கு வர பிடிக்கல, அவ்வளவுதான். வர பிடிக்கலன்னா அப்புறமா பாத்துக்கோங்க. நான் பாட்டுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்துருவேன்.
உங்கள் பையனை பற்றி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. நான் எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துருவான். நீங்கள் வரலன்னு தெரிஞ்சா 2 லட்சத்துக்கு கூட ட்ரெஸ் எடுப்பேன். நீங்கள் வந்தீங்கன்னா அதை தடுக்கலாம். இல்லையா ஜாலியாக நான் பாட்டுக்கு லட்சக்கணக்கில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுவேன். உங்களுக்கு கம்மியான ரேட்டில் எடுத்து கொடுத்துருவேன், பார்த்துக்கோங்க. இவ எடுத்தாலும் எடுப்பா. புடவை எடுத்து என் சொத்து புள்ள அடிச்சிருவா போல. இவளை இதோட விடக்கூடாது. அது என் பையன் கூட சுத்தமாக விடக்கூடாது. கண்டிப்பாக அங்கே என்ன கூத்தடிக்கிறாங்கங்கிறத போய் பார்த்தே ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கும் ஒரு ஐடியா வரும். ஆமாம் ஆண்டி, அப்போ தான் உங்களுக்கு புது புது ஐடியாவாக வரும். ஏய், என்ன நக்கலா? இல்லை ஆண்டி, நீங்கள் மனசுக்குள்ளார பேசிக்கிட்டதை தான் நான் கேட்டுட்டு பதில் சொன்னேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ம், நீ ஒன்றும் பேச தேவையில்ல. நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. எனக்கு வர தெரியும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன். வரலன்னா என்ன நடக்கும்னு நான் தான் சொல்லிட்டேனே. ஓகே ஆண்டி, பாய். இவளுக்கு கொழுப்பு ரொம்ப கூடி போச்சு. என் மேலே உள்ள பயமே இவளுக்கு சுத்தமாக இல்லை. என்னை பற்றின உண்மை தெரியாத வரைக்கும் என்னை ஆண்டி ஆண்டின்னு எவ்வளோ மரியாதையாக பேசினான். இப்போலாம் எம்புட்டு நக்கல் பேச்சு. இருடி, உனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வைக்கிறேன் ஆப்பு. நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த கல்யாணம் நடக்க போகிறதுங்கிற குஷி தானே. அதை நான் சீக்கிரமாகவே முறியடிச்சு காமிக்கிறேன்டி.